வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் சுவாமிமலை முருகன் மேல பாடப்பெற்றது. இந்த திருப்புகளை படிக்கிறதுனால எல்லா திருப்புகளுமான 16,000 திருப்புகளையும் படித்த பலனை அடைய முடியும். அருணகிரிநாதர் எழுதினது 16,000 திருப்புகளா இருந்தா கூட அது எல்லாமே நமக்கு கிடைக்கல. இருந்தாலும் இந்த எல்லா திருப்புகளையும் அவர் எழுதின அத்தனை திருப்புகளையும் படித்த பலனை இந்த பாடல் மூலமா அடையலாம். இந்த பாடலுக்கு பேரு திருவெளி கூற்றிருக்கை. அதாவது திரு அப்படிங்கிறது செல்வத்தையும் குறிக்கக்கூடியது, முக்தியும் குறிக்கக்கூடியது. எழு அப்படின்னா அது எழுப்பக்கூடிய கூற்றிருக்கை, சொற்களின் இருப்பு. இந்த பாடல் இந்த உலகத்துல நல்லபடியா வாழக்கூடிய லட்சுமி கடாட்சத்தையும் அடுத்த நிலையான முக்தி நிலையும் கொடுக்கக்கூடியது. இந்த பாடல் சித்திரக்கவி வகையை சேர்ந்தது. இந்த பாடல அருணகிரிநாதர் எழுதினதுக்கான காரணத்தை ஏற்கனவே வேறொரு பதிவில் நான் குறிப்பிட்டிருப்பேன். அருணகிரிநாதர் பல முறைகள்ல குறிப்பிட்டிருப்பாரு. திருஞான சம்பந்தர் தான் முருகனுடைய அவதாரம் அப்படின்னும் அவரு தன்னுடைய ஞான குரு அப்படிங்கறதையும் குறிப்பிட்டிருப்பாரு. திருஞான சம்பந்தர் தன்னுடைய தந்தை தான் எழுதின எல்லா பாடலையும் பாடி முடிச்சதுக்கு அப்புறம் தான் உணவருந்தாரு அப்படிங்கறத தெரிஞ்சு தான் எழுதின அத்தனை பாடல்களுடைய பலனை தரக்கூடிய திருவெளி கூற்றிருக்கையை ஏற்றினார். அதனால அருணகிரிநாதரும் தான் எழுதின அனைத்து திருப்புகளோட பலனை தரக்கூடிய ஒரு பாடலை எழுதணும் அப்படின்னு சுவாமிமலை முருகனை வேண்டி இந்த பாடலையும் ஏற்றாரு. இந்த திருவெளி கூற்றிருக்கை பாடல் சித்திரக்கவி வகையை சேர்ந்தது. ஏறி இறங்கக்கூடிய 7 படிநிலைகளை கொண்ட ஒரு தேர் போன்ற அமைப்பு தான் இந்த திருவெளி கூற்றிருக்கை. தேர் பாத்தீங்கன்னா மேல குறுகி இருக்கும், போக போக விரிஞ்சிட்டே வரும், அப்புறம் திரும்ப விரிஞ்சிட்டே வருது, குறுகிட்டு வர மாதிரி இருக்கும் இல்லையா? அந்த அமைப்புல இந்த பாடல் அமைஞ்சிருக்கும். ஒன்றானவன் உருவில் இரண்டானவன் இறைவனை எண்களோட தொடர்பு படுத்தி பாடின பாடல்கள் நம்ம கேட்டிருப்போம். அதே மாதிரி தான். ஆனா இதுல எப்படின்னா ஒரு எண்ல இருந்து அடுத்தடுத்த எண்களுக்கு போயிட்டு அது அப்படியே திரும்ப இறங்கு வரிசையில வர மாதிரி அமைஞ்சிருக்கும். 1 அப்படிங்கிற எண்ணோட தொடர்பு படுத்தி முதல்ல குறிப்பிட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1 2 திரும்ப 1 1 2 3 2 1 அந்த மாதிரி வரும். இந்த எண்களை பார்த்ததுமே கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. 1ஓட வர்க்கம் முதல் இடத்துலயும், அதுக்கப்புறம் 11ஓட வர்க்கம் 121 அப்படின்னு வரும். அதே மாதிரி 111ஓட வர்க்கம் 12,321 இதே மாதிரி வரிசையா வந்திருக்கும். இந்த மாதிரி திருவெளி கூற்றிற்கு ஏற்றது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது, ரொம்ப கடினமான விஷயம். அதுக்கு சொல் வளம் வேணும், புலமை திறம் வேணும், இலக்கண விதிகளை மீறாம ஏற்றி இருக்கணும், முக்கியமா இறையருள் கண்டிப்பா இருக்கணும். திருஞான சம்பந்தர் அருணகிரிநாதரோட நக்கீரரும் திருமங்கை ஆழ்வாரும் சமீபத்துல வண்ணசரபம் ஸ்ரீ தண்டபாணி சுவாமிகளும் கூட திருவெளி கூற்றிற்கு ஏற்றிருக்காங்க. வாங்க இப்ப இந்த திருவெளி கூற்றிருக்கையை பார்க்கலாம். ஓருருவாகிய தாரக பிரம்மத்து ஒரு வகை தோற்றத்து இருமர பெய்தி ஒன்றாய் ஒன்றி இருவரி தோன்றி மூவாதாயினை இருபிறப்பாளரின் ஒருவன் ஆயினை ஓரா செய்கேன் இருமையின் முன்னாள் நான்முகன் குடுமி இமைப்பினிற் பெயர்த்து மூவரும் போந்து இருதாள் வேண்ட ஒரு சிறை விடுத்தனை ஒரு நொடி அதனில் இரு சிறை மயிலின் முன்னீர் உடுத்த நானிலம் அஞ்ச நீவளம் செய்தனை நால்வகை மறுப்பின் மும்மதத்து இரு செவி ஒரு கை பொறுப்பன் மகளை வேட்டனை ஒரு வகை வடிவினில் இருவகைத்து ஆகிய மும்மதன் தனக்கு மூத்தோன் ஆகி நால்வாய் முகத்தோன் 5 கை கடவுள் அருகு சூடிக்கு இளையோன் ஆயினை 5 எழுத்து அதனில் நான்மறை உணர்த்து முக்கச்சுடரினை இருவினை மருந்துக்கு ஒரு குருவாயினை ஒரு நாள் உமையிரு முளைப்பால் அருந்தி முத்தமிழ் வரகன் நாட்கவிராஜன் ஐம்புல கிழவன் அருமுகன் இவன் என எழுத்தரும் அழகுடன் பழுமளத்து உதித்தனை அருமீன் பயந்தனை ஐம்தரு வேந்தன் நான்மறை தோற்றத்து முத்தலை செஞ்சூட்டு அன்றிலங்கிரி இருப்பிளவாக ஒருவேல் வெடுத்தனை காவிரி வடகரை மேவிய குருகிரி இருந்த 6 எழுத்து அந்தனர் அடியினை போற்ற ஏரகத்து இறைவன் என இருந்தனையே. இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். ஓருருவாகிய தாரக பிரம்மத்து உயர்ந்த ஒரு பொருளா இருக்கக்கூடிய பிரணவ மந்திரம் இருக்கு இல்லையா, அதோட முழு முதலாகவும் இருக்கக்கூடிய ஒரு வகை தோற்றத்து சிவனோட 5 முகங்களோட அதோ முகமும் சேர்ந்திருக்கும் இல்லையா, அந்த ஒரு தோற்றத்துல இருமர பெய்தி சக்தி சிவன் அப்படிங்கிற 2 தன்மைகளாகவும் ஒன்றாய் ஒன்றி அதுவே ஒரு உருவமாகவும் மாறுது. இருவரை தோன்றி சக்தி சிவம் அப்படின்னு இவ்விருவருக்கும் ஒரு மகனாக பிறந்து மூவாதாயினை மூவா அப்படிங்கறத இந்த இடத்துல 2 பொருளா எடுத்துக்கலாம். 3 அப்படிங்கிற எண்ணாவும் எடுத்துக்கலாம். மூப்பே இல்லாத வயதாகாம இருக்கக்கூடிய என்னைக்கு இளமையா இருக்க இருபிறப்பாளரின் ஒருவன் ஆயினை. அந்தணர்கள் அவங்களுடைய பூணூல் அணியறதுக்கு முன்னாடி ஒரு பிறப்பு, அதுக்கப்புறம் ஒரு பிறப்புன்னு சொல்லுவாங்க. அவர்கள்ல ஒருத்தனாகவும் ஆகியிருக்க. ஓரா செய்கையின் அப்படின்னா இந்த இடத்துல இதுக்கும் 2 பொருள் இருக்கு. 1 அப்படிங்கிற எண்ணாவும் எடுத்துக்கலாம், இல்ல தெரியாமல் அப்படிங்கறதும் எடுத்துக்கலாம். பிரணவத்தோட பொருள் தெரியாம முழிச்சிட்டு இருந்த காரணத்தினால இருமையின் முன்னாள் அப்படின்னா இருமை அப்படிங்கிற இந்த இடத்துல 2ங்கிற எண்ணையும் எடுத்துக்கலாம், இல்ல கர்வம் அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். முன்னாள் அப்படிங்கிறது அன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 3 அப்படிங்கிற எண்ணாவும் எடுத்துக்கலாம். நான்முகன் குடிமி இமைப்பினிற் பெயர்த்து ஒரு நாள் பிரம்மனுக்கு கர்வத்தினால பிரணவ மந்திரத்துடைய பொருள் தெரியாம இருந்ததுல
இல்லையா. அப்போ நான்முகன் குடுமி இமைப்பினிட் பெயர்த்து அப்படின்னா நான்முகனோட குடுமியை பெயர்த்து அப்படிங்கிறது அந்த இடத்துல வந்து கலைக்கிறது, தலை கொட்டுறதுனால அவருடைய குடுமி வந்து அங்க கலைஞ்சிருதான். மூவரும் போந்து இருதாள் வேண்ட, அதனால சிவன், பெருமாள், இந்திரன் இவங்க 3 பேருமே முருகனுடைய 2 தாள்களையும் பிடிச்சு கேட்கவும் ஒரு சிறை விடுத்தனே, அவரை சிறையிலிருந்து விடுவிச்ச. ஒரு நொடி அதனில் 2 சிறை மயிலின், ஒரே நொடியில 2 பக்கங்களும் சிறகுகளை உடைய மயிலின் மீது ஏறி முன்னீர் உடுத்த நானிலம் அஞ்ச. முன்னீர் அப்படிங்கிறது 3ங்கிற எண்ணையும் குறிக்கும். 3 பக்கங்களையும் கடலால் சூழப்பட்ட இந்த பூமி. நானிலம் அப்படிங்கிறது 4 அப்படிங்கிற எண்ணையும் குறிக்கும். 4 வகையான நிலங்கள், முல்லை, குறிஞ்சி, மருதம், நெய்தல். 5 அப்படிங்கிறது பயப்பட அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம், இல்ல 5 அப்படிங்கிற எண்ணாவும் எடுத்துக்கலாம். நீ வளம் செய்தனே, மயில் மேல ஏறி இந்த உலகத்தை வளம் செய்த. 4 வகை மறுப்பின், 4 விதமான மறுப்பு அப்படிங்கிறது தந்தங்களை குறிக்கிறது. 4 தந்தங்களை உடைய யானை அப்படின்னா அது ஐராவதம் தான். மும்மதத்து 3 வகையான மதம் பிடிக்கக்கூடியதுமாக இருக்கக்கூடிய 2 செவி 1 கை பொறுப்பன், 2 செவிகளையும் 1 துதிக்கையும் கொண்ட பொறுப்பன் அப்படிங்கிறது ஐராவதத்தை உடைய இந்திரன். மகளை வேட்டனை, இந்திரனுடைய மகளாகிய தெய்வ யானையை மணந்து கொண்டவனே. ஒரு வகை வடிவினில், ஒரு வகையான யானையோட வடிவுல 2 வகைத்து ஆகிய இளமையான யானையும் வரலாம், கிளை யானையாவும் வரக்கூடிய, 2ஆகவும் வரக்கூடிய மும்மதம் தனக்கு 3 மதங்கள் அப்படிங்கிறது கண்ண மதம், கை மதம், வாய் மதம் அப்படிங்கிற 3 வகையான மதம். அந்த மத நீரை பெருக்கி கொண்டு வந்த விநாயகருக்கு மூத்தோன் ஆகி, அவருக்கு மூத்தவனா ஏன் சொல்றாரு அப்படின்னா விநாயகர் அந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடியே முருகன் அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படிங்கறதுனால சொல்லியிருக்காரு. நால்வாய் முகத்தோன், நால்வாய் முகத்தோன் அப்படின்னா 4 அப்படிங்கறதையும் எடுத்துக்கலாம். வாயிலிருந்து தொங்கக்கூடிய துதிக்கை கொண்ட முகத்தோன். 5 கை கடவுள், 5 கைன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, ஐங்கரன் அப்படிங்கிறது விநாயகரை குறிக்கிறது. அருகு சூடிக்கு, அருகம்புல்லை சூடிக்கொள்ளக்கூடிய விநாயகருக்கு இளையோனாயினை. இந்த இடத்துலதான் வந்து முருகன் விநாயகருக்கு தம்பியாக பிறந்தவனே அப்படின்னு சொல்றாரு. 5 எழுத்து அதனில் நமச்சிவாய அப்படிங்கிற பஞ்ச அட்சரத்தின் மூலமாக நான்மறை உணர்த்து, 4 வேதங்களாலும் இவர்தான் எல்லாமே, இவர்தான் கடவுள் அப்படிங்கிற உணர்த்த பெற்றவரும். முக்கச் சுடரினை, சூரிய சந்திர அக்னி அப்படிங்கிற 3 சுடர்களையுமே கண்களாக கொண்டவர். இருவினை மருந்துக்கு, கல்வினை தீவினை 2க்குமே மருந்தாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு ஒரு குருவாயினை, அவருக்கே பிரணவ மந்திரத்தை உபதேசித்து குருவாகவும் ஆனனி. ஒரு நாள் உமையிரு முளைப்பால் அருந்தி, உமையாகிய பார்வதியின் 2 முளைப்பாலை அருந்தி முத்தமிழ் விரகன் 3 தமிழ் இயல் இசை நாடகம் அப்படிங்கிற 3 தமிழ்லையும் சிறந்தவனாகி நாட்கவி ராஜன் 4 வகையான கவிகளாகிய ஆசுகவி, மதுரகவி, சித்திரக்கவி, வித்தாரகவி இந்த 4 கவிகளுக்குமே ராஜனாக ஐம்புல கிழவன். ஐம்புலம் அப்படிங்கிறது நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கக்கூடிய பஞ்ச இந்திரியங்கள், அதனுடைய உணர்ச்சிகளுக்கு எல்லாம் அடிமையாகாதவனே. அருமுகன் இவனன், 6 முக கடவுளே இவன் தான் அப்படின்னு எல்லாரும் கூறக்கூடிய எழில் தரும் அழகுடன், ரொம்ப அதீத அழகோட கடு மலத்து உதித்தனை. சீர்காழி அப்படிங்கிற இடத்துல திருஞான சம்பந்தராக நீ பிறந்திருந்தாய். அருமீன் பயந்தனை, அருமீன் அப்படிங்கிறது 6 அப்படிங்கறது குறிக்கிறது. அருமீன் விண்மீனை குறிப்பிடுறாரு. 6 விண்மீன்களாகி கார்த்திகை பெண்கள் பயந்தனை அப்படின்னு வரும். கொடுத்த அப்படின்னு அர்த்தம். 6 பெண்கள், கார்த்திகை பெண்கள் 6 பேரும் வளர்த்து கொடுத்த. ஐந்தரும் வேந்தன், தருணா மரங்கள், 5 வகையான மரங்கள், கற்பகம், மந்தாரம், பாரிஜாதம், சந்தானம், அரிசந்தனம் அப்படிங்கிற 5 வகையான மரங்களும் வந்து தேவ விருட்சங்கள். இதெல்லாம் வந்து தேவலோகத்துல தான் இருக்கும். எல்லாத்துக்கும் நீ சக்கரவர்த்தியா இருக்கு அப்படின்னு முருகனை சொல்றாரு. நான்மறை தோற்றத்து முத்தலை செஞ்சூட்டு அன்றிலங்கிரி அப்படிங்கிறது 4 மறைகளை போன்று மறைந்திருந்ததாம். அந்த கிரௌஞ்ச மலை வந்து மறைஞ்சிருந்ததாமா கண்ணுக்கு தெரியாம. வேதங்கள்ல இருக்கக்கூடிய பல நுணுக்கமான விஷயங்கள் ரகசியமா தான் இருக்கும். அதனாலதான் அதுக்கு மறைப்பொருள் அப்படிங்கிற பேரும் உண்டு. முத்தலை செஞ்சூட்டம்னா 3 பிரிவுகளோடு சிவப்பான கொண்டைகள், சிகரங்களை உடையதுமாக இருந்துச்சு. அன்றிலங்கிரி, அன்றில் அப்படிங்கிறது ஒரு வகையான பறவை. அந்த பறவையோட இன்னொரு பேர் வந்து கிரௌஞ்சம் அப்படிங்கிறது. அந்த பறவையோட பேரை கொண்ட கிரௌஞ்ச மலையை 2 பிளவாக 2 கூறாக பிளக்குமாறு செய்தாய். ஒரு வேல் விழுத்தனை, ஒரு வேலை அதன் மேல் செலுத்தினாய். காவிரி வடகிரி மேவிய குருகிரி இருந்த, காவிரியோட வடபாகத்தில் இருக்கக்கூடிய சுவாமி மலையில் இருக்கும் 6 எழுத்து அந்தனர் அடியினை போற்ற. 6 எழுத்துக்களை, அதாவது சரவண பவ அப்படிங்கிற சடாட்சர மந்திரத்தை ஓதக்கூடிய அந்தனர்கள் உன்னோட பாதங்களை பற்றி
பற்றியிருக்காங்க. வேரகத்து இறைவன் என இருந்தனை, திருவேரகத்தின் இறைவன் அப்படிங்கிற திருப்பேரோடு இங்க எழுந்தருளி இருக்கின்றாய் அப்படின்னு சொல்றாரு. இந்த பாடல் ரொம்ப பெரிய பாடலா தோணலாம், 29 வரிகள் உள்ளது. ஆனா இந்த பாடலுடைய பலனை கருத்துல வச்சுட்டா வரிகள் அப்படிங்கிறது பெரிய விஷயம் கிடையாது. இதை பாடி பழகிட்டீங்கன்னா ஒரு 2 நிமிஷத்துல பாடிடலாம். நீங்க என்ன விஷயம் வேணும்னு முருகன் கிட்ட வேண்டீங்களோ அதுக்குரிய திருப்புகழையும் படிக்கலாம். அதோடு சேர்த்து இதையும் படிக்கிறப்போ பலன் ரொம்ப சிறப்பா இருக்கும். தெரிஞ்சவங்களுக்கும் இந்த பாடலை பத்தி சொல்லி படிக்க சொன்னா ரொம்ப நல்லது. எல்லாருக்குமே 16,000 திருப்புகழை பாடின பலன் கிடைக்கட்டும்.